நான் ஷாலினி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். இன்றைக்கி நான் வந்து ஒரு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி மண்பானையில் எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு கீ ரைஸ் பண்ணலாங்கிற ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ த குக்கிங் ரிலேட்டடாக நாங்கள் என்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். புது அரிசியாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். பழைய அரிசியாக இருந்தால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். ஸோ இப்போ நான் 2 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி அது ஊறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மண்பானையில் ஒரு 4லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ நெய் சூடாகிடுச்சு. நெய் உருக்குனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அந்த நெய்யில் பொரியட்டும். அடுத்ததான் ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதில் நம்ம சேர்க்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், இதுக்கு ஒரு அளவுக்கு பதமாக வதங்கினா நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் உங்கள் காரத்துக்கு விருப்பமான பற்றி தான். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாயும் கீரி போட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சம அளவான இஞ்சியும் பூண்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ் வந்து ஆக்சுவலி ஒரு 4 பேர்த்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்ததான் ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் அதில் ஓரளவுக்கு சின்னதாக நறுக்கி இதில் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப வேக வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப இந்த சாப்பாடு தாளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தக்காளி வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக வெந்தால் போதும். அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்க்குறேன். இது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், எங்களுக்கு கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 10 முந்திரி சேர்க்குறேன். பொது அளவுக்கு எல்லா மசாலாலாம் வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து நான் தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து 2 கிளாஸஸ் ஆஃப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அப்போ தான் அந்த பதம் கரெக்டாக வரும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருக்கிறனால அந்த தளவு தட்டி எடுக்காமல் ஃபுல்லாக எடுத்துருக்கிறனால நான் ஒரு 3.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி போதுமாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து வர நீராவிலையும் இது சேர்ந்து குக் ஆகும். தண்ணி கொதிச்சிச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்க்கலாம். இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த தண்ணி வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் நறுக்கி இதில் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி சிம்மில் வச்சுட்டு அந்த பிரியாணி அந்த கீ ரைஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அந்த தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் 80% குக் ஆகிடுச்சு. இது மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணோம்னா நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்ல ஒரு சிக்கன் கறியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்ஜாய் யுவர் டிஷ். தேங்க்யூ.